வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கவுதிகளின் தாக்குதலுக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம். முழு அளவிலான போருக்கு தயார். ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக ஈரான் களமிறங்கள். பைடன் பேச்சில் மீண்டும் தடுமாற்றம். செல்வாக்கு இழந்த ஜனநாயக கட்சி. மீண்டும் இஸ்ரேல் இந்தியா ஆயுத பரிமாற்றம். தைவான் செல்ல வேண்டாம், சீன அரசாங்கம் எச்சரிக்கை. ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வலியுறுத்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேறியுள்ளது. இது தொடர்பாக கவுன்சிலில் முன்வைக்கப்பட்ட வரைவு தீர்மானத்தில் ஏடன் வளைகுடாவிலும் செங்கடலிலும் கவுதிகள் நடத்தும் தாக்குதல் ஐநா பொதுச் செயலர் அன்டோனியோ குட்டெரஸ் மாதாந்திர அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே நடைபெறும் போர் காரணமாக சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறுவதை குறித்து அந்த வரைவு தீர்மானத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 12 வாக்குகள் பதிவாகின. எதிராக ஒரு வாக்கு கூட பதிவாகவில்லை. ரஷ்யா, சீனா, அல்ஜீரியா ஆகிய நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன. அதையடுத்து 12 தொடக்கம் 0 என்ற வாக்கு விகிதத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈரானின் உதவியுடன் ஏமனின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றி கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆட்சி செலுத்த வருகின்றனர். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற மற்றோர் ஆயுத குழுவான ஹமாஸுக்கும் இடையே கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து ஏமனை ஒட்டிய செங்கடல் மற்றும் முக்கிய கடல் வழித்தடமான ஏடன் வளைகுடா வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்துவதாக கவுதிகள் கூறினாலும் அந்த நாடுகளுடன் தொடர்பில்லாத கப்பல்களும் குறிவைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களால் சர்வதேச கடல் வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக லெபனானில் இஸ்ரேல் முழு அளவிலான ராணுவ ஆக்கிரமிப்பை மேற்கொண்டால் நாங்களும் போரில் களமிறங்குவோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. எக்ஸில் ஓர் இடுகையில் ஈரானிய அரசாங்கம் இதுபோன்ற நிகழ்வில் அனைத்து விருப்பங்களும் உள்ளிட்டவை அனைத்து எதிர்ப்பு முனைகளின் முழு ஈடுபாடும் மேசையில் உள்ளன என தெரிவித்துள்ளது. லெபனானை தாக்க விரும்பும் சியோனிச ஆட்சியின் பிரச்சாரம் உளவியல் போராக ஈரான் கருதினாலும் அது முழு அளவிலான ராணுவ ஆக்கிரமிப்பில் இறங்கினால் ஒரு அழிக்கும் போர் ஏற்படும் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தேர்தலில் போட்டியிடவிருக்கும் தற்போதைய அதிபர் ஜோ பைடனுக்கும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே முதல் முறையாக நடைபெற்ற நேரடி விவாதத்தில் பைடன் சரியாக கருத்துக்களை முன்வைக்க முடியாமல் தடுமாறியது அவரது ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே வயது மூப்பு காரணமாக பலமுறை ஜோ பைடனின் பேச்சு தடுமாறுவதாக குற்றம் சாட்டப்படும் இந்த சூழலில் அடுத்த தேர்தலிலும் அவர் போட்டியிடுவது அமெரிக்காவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இத்தனை அதிக வயதில் அவரால் எதிர் வேட்பாளரை எதிர்த்து முழு திறனுடனும் பிரச்சாரம் செய்ய முடியுமா என்று அவரது கட்சியை சேர்ந்து ஒரு தரப்பினரே சந்தேகம் எழுப்பினர். இருந்தாலும் கடந்த தேர்தலை போலவே டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிபராவதை ஜோ பைடனால் தடுக்க முடியும் என்று மற்றொரு தரப்பினர் உறுதியாக நம்புகின்றனர். ட்ரம்புடனான விவாதத்தின் போது பலமுறை பேச வார்த்தைகள் இல்லாமல் நீண்ட நேரம் யோசித்தது, புரியாமல் பேசியது, அர்த்தமில்லாமல் பதிலளித்தது போன்றன ஜோ பைடனின் தடுமாற்றங்கள் அவரால் இந்த தேர்தலில் மக்களின் வாக்குகளை பெற முடியுமா என்ற கவலையை ஜனநாயக கட்சியினரிடையே ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதையடுத்து ஜோ பைடனுக்கு பதிலாக வேறு வேட்பாளரை நிறுத்துவது குறித்து கட்சிக்குள் விவாதிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு என்றாலும் மாற்று வேட்பாளர் குறித்த எண்ணத்தை நேரடி விவாதத்தில் ஜோ பைடனின் செயல்பாடு ஏற்படுத்தியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் விவாதத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் பொய்யான கருத்துக்களை அடுத்தடுத்து கூறியதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு தொழில்துறையை சேர்ந்த தனியார் நிறுவனமான விஷன் ஏர் நிறுவனம் இந்திய விமானப்படைக்கு தனது ஹீரோ 120 ரக குண்டுகளை அளிக்க முன்வந்துள்ளது. மேற்குறிப்பிட்ட ஹீரோ 120 ரக குண்டுகள் தாங்கி எதிர்ப்பு மற்றும் எதிரி வீரர்கள் எதிர்ப்பு ஆகிய பணிகளில் பயன்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த வகை குண்டுகள் ஒரு நடுத்தர தாக்குதல் வரம்பு கொண்ட குண்டுகளாகும். அது தவிர பல வகை நடவடிக்கைகளுக்கு ஏற்ற வகையிலான வெடி மருந்துகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டவை. ஆகையால் போர்க்களத்தில் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளும் திறன்களையும் படைகளுக்கு அளிக்கின்றன. ஹீரோ 120 ரக குண்டுகளை பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி அவற்றில் வெற்றி கண்டுள்ளதாகவும் அந்த சோதனைகளில் மேற்குறிப்பிட்ட குண்டுகள்
மிக மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும், அதாவது கடும் குளிர், கடும் பனிப்பொழிவு, கடும் வெப்பம், கடுமையான மழை, கடுமையான காற்று போன்ற சூழல்களில், குறிப்பாக இரவு மற்றும் பகல் நேரங்களில் கூட ஹீரோ 120 ரக குண்டு மிக சிறப்பாக தனது திறன்களை வெளிப்படுத்தி இலக்குகளை வெற்றிகரமாகவும் துல்லியமாகவும் தாக்கி அளித்ததாக அந்த நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது மேற்குறிப்பிட்ட ஹீரோ 120 இந்திய விமானப்படையின் பல்வேறுபட்ட தேவைகளுக்கு ஒரு சிறந்த தேர்வாக மாற்றியுள்ளது. சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தைவான் 1949ஆம் ஆண்டு தனிநாடாக பிரிந்தது. ஆனால் சமீப காலமாக தைவானை மீண்டும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள சீனா துடிக்கிறது. மேலும் தைவானுடன் வேறு எந்த நாடுகளும் தூதரக உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையே தைவான் எல்லையில் போர் விமானங்கள் மற்றும் கப்பலை அனுப்பி சீனா பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது. மேலும் தைவான் ஜனநாயகத்தை ஆதரித்து வருபவர்களை தூக்கிலிடுமாறு வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து சீனா மற்றும் அதன் தன்னாட்சி பிராந்தியங்களான ஹாங்காங், மக்காவோ ஆகிய பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படி தைவான் நாட்டினருக்கு அரசாங்கம் அறிவுறுத்தி உள்ளது. தைவான் நாட்டை சேர்ந்த லட்சக்கணக்கானோர் சீனாவில் வசித்து வருகின்றனர். எனவே இரு நாடுகளிடையே தினமும் நேரடி விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தைவான் அரசின் இந்த அறிவிப்பு அங்குள்ள மக்களுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.